இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் கேட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். ஐரோப்பியர்கள் மீண்டும் வருகைன்னு சொல்லி பேசியிருந்தோம். அமெரிக்கா உருவான காலத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். யூஎஸில் வந்து இது மாதிரி கேட் இருக்குல்ல, இந்தியா கேட்டை பற்றி ஃபோட்டோ எடுத்து ட்வீட் போட்டிருக்காப்புல. நம்மளுடைய ட்ரம்ப் போட்டிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த ஆர்கிடெக்ட் ரொம்ப விரும்புகிறேன், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இது போற்றுதல் அப்படின்னு புகழ்ந்து பேசி இந்த ஃபோட்டோ போட்டிருக்காப்புல. சரி, அதை மட்டும் போட்டு விட்டுருக்கலாம்ல. யூஎஸ் கேட் லோடிங்னு போட்டிருக்காரு. லோடிங் மீன்ஸ் என்னன்னா, யூஎஸில் இதை விட பெரிய கேட் நாங்கள் கட்டுவோம்னு சொல்கிறாரு. சரி, யூஎஸில் பெரிய கேட் கட்டணும்னா கட்டுங்க, இது எதுக்கு சமிக்கை கொடுக்குறீங்க? நமக்கு எந்த நியூஸுமே சாதாரண நியூஸ் மாதிரியே தெரியாது. உள்ள நோண்டன்னு தான் தோணும், ஏன்னா மூளை சிந்திக்குது இல்லை. ஸோ நோண்டும் போது என்ன கிடச்சி அப்படின்னா, இந்தியா கேட்டோ கட்டப்பட்ட காரணம் என்ன? இந்தியா கேட்டோட ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிக்காக போர் செஞ்சு செத்து போனாங்கல்ல, அவங்களுக்கு மெமோரிகள், அவங்க பேர்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டப்பட்டது. எதுக்கு? முதலாம் உலகப் போரில். ஸோ இறந்தவங்களுக்காக. இவர் பெரிய கேட்டு கட்ட போகிறாரு அப்படின்னா, எது கட்ட போகிறாரு? 3ஆம் உலகப் போர். இன்னைக்கு டேட் என்ன? 3ஆம் தேதி. ஸோ இந்த இந்த கேட் இருக்குல்ல, கட்டப்பட்ட ஆண்டு 1921 நினைக்கிறேன், சம்திங். பிப்ரவரி 10 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முடித்தது எப்படின்னா பிப்ரவரி 12, 1931. இடைப்பட்ட டைமிங்கை கால்குலேட் பண்ணுங்கள். கட்டப்பட்டது 10, முடித்தது 12, கூட்டினா 3. இன்றைக்கி டேட் என்ன? 3. ஃபோட்டோ போட்டிருக்காரன். வேர்ல்டு வார் 3ல் ஒருத்தவங்க வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேஜரான அளவு சாவாங்க. அதாவது இந்தியா கேட்டோட பெருசாக நான் கட்டுவேன் அப்படின்னா இதுக்கு என் மீனிங் என்ன? இந்தியா கேட்டோட பெரிய அழிவு நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது புரியுதா புரியலையா? 250வது சுதந்திர தினத்துக்காக பேசியிருக்காப்புல. நம்ம என்ன பேசியிருந்தோம்? ஐரோப்பிய வருகையை பற்றி என்ன பேசணும்? அமெரிக்காவில் செவ்விந்தியர்கள் இருந்தாங்க. ஐரோப்பியர்கள் உள்ளே போனாங்களா? வெள்ளையர்கள்னு பொதுவாக அட்ரஸ் பண்ணுவாங்க. உள்ளே போனாங்களா? முடிச்சு விட்டாங்களா? அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சமிக்கைகள். இவங்க இப்படி தான் பரிபாஷையில் பேசிக்கிறாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியும், எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரியும். இவன் இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதத்தை நடத்த போகிறான்னு தெரிஞ்சால் அங்கே நம்ம இருப்போமா? சர்வே ஆஃப் ஃபிட்னஸ். எப்படி சர்வே பண்ணணுன்றது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லை? இதுதான் சர்வே பண்ணுறதுக்கான ஸ்கில்லு. திங்க் பண்ணு, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. வரி குறைப்பு. ட்ரம்ப் என்னைக்குமே ஏற்றி என்ன விடுவார், என்ன அப்புறம் குறைச்சிருக்காரு அப்படின்னா, ஆமாம் யூகே உள்ள வருதுல்ல, யூகே உள்ள வருதுன்னா இவர் இப்போ தன்னை தற்காத்துக்கணும்ல. ஏன்னா வெனிசுலாவை அட்டாக் பண்ணுறாப்புல, ஐரோப்பிய கண்ட்ரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ வேர்ல்டு வார்க்குள்ளே ஒரு டீம் லோட் ஆகும். இப்போது இது அதிகார சண்டை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு வார்ன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்தந்த நாடுகள் தான் நடக்கணும், அதெல்லாம் ஓகே. இந்த நாடுகள் தான் நடக்கணுன்றது ஓகே. அவங்களுக்கு வார் வரணும். நீ 2 டீமாக பிரிஞ்சுக்க, யார் வேணாலும் பிரிஞ்சுக்க, எனக்கு போர் நடக்கணும். கால்குலேஷன் ரிசல்ட் என்னென்னா 800 கோடி மக்களில் 300 கோடி நீ எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி விட்றியோ அவ்வளோக்கு எனக்கு பெனிஃபிட்ஸ். இதுதான் அவங்களுடைய அசைன்மெண்ட் இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம். ஸோ அதுக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், புரியுதா? ஏன்னா ஒரு வார்ன்றது வந்து ஸ்கெட்ச் பண்ணி பண்ணுறது கிடையாது. நாம் ஒரு போக்கில் கொண்டு போனால் அது ஒரு போக்கில் போயிடும். அவங்களுக்கு தேவை வார் நடக்கணும். அது எப்படி வேணால் நடந்துட்டு போட்டோம். அதை ஓரளவுக்கு தான் ஃபில்டர் பண்ண முடியும். நேர்த்தியாக படம் எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஜேர்னலோடைய பர்சனல் வெஞ்சம்ஸ் கூட உருவாகும். ஒருத்தன் எதாவது பண்ணுவான், டீச் பண்ணுவான், எவனோ ஒருத்தன் பேசி விட்டுருவான். ட்ரம்ப் மாதிரி ஒருத்தன் ஏதாவது பேசி விட்டுருவான், இன்னொரு அதிபர் கடுப்பாயிடுவான், இவனை அடிச்சே திருண்டா. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் நடக்கிறது அவங்களுடைய கையில், நடத்துறதும் முடிக்கிறதும் அவங்களுடைய கையில் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ட்ராமாஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் உங்களுக்கு ரியாலிட்டியாக தெரியுது. அதாவது கீ பாயிண்ட், ஆஃப் பாயிண்ட், இது 2 தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. பட் இது நடக்கிறத ஃபுல்லாக ட்ராமா, அவங்க விருப்பப்படி நடக்குது. இதனால தான் இதை யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியல. இது வந்து ஸ்கிரிப்ட் படி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒருத்தர் ஆரம்பிச்சு விட்டா அவன் சண்டை ஆரம்பிச்சிட்டான்னா அந்த சண்டை போகிற போக்கில் போய் முடியும், எங்கேயோ போய் முடியும். ஸோ அதை தான் இங்கே பண்ணுறாங்க. கரெக்டாக எங்கே ஸ்கெட்ச் பண்ணி யாரை ட்ரிகர் பண்ணணும் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி வச்சுருப்பானுங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ரேஸில் போகிற கார் மாதிரி சர்ன்னு போகும். போய் பெட்ரோல் ஃபியூல் நின்றோம். அப்புறம் திருப்பி அதை டேக் ஓவர் பண்ணிடுவோம். இது வரைக்கும் கொலாட்ரல் டேமேஜ் ஆச்சா? அப்போ கூட்டு கடி எவ்வளோ மேட்ரு நடந்துருக்கு, ஓகே நீ இதை பண்ணு ஸ்கெட்ச் பண்ணி அடுத்த ஒரு உலகத்தை உருவாக்கிடுவான். இப்படி தான் காலங்காலமாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஸ்குவிட் கேம்னு ஒரு கேம் பார்ப்பீங்க. மனிதர்கள்லாம் உள்ளே கூட்டி போய் ஒரு கோமாளி மாதிரி ட்ரிக் பண்ணி மேலே உட்காந்து ரசிப்பானுங்களே, இதுதான் விஷயம். நம்ம ஊரில் கூட
சம்மர்னு ஒரு படம் எடுத்தாங்க. விசால் நடிச்சிருப்பாப்புல. அந்த படம் தான். உலகத்துல வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு மாரி இந்த மாரி சமிக்கைகள் எடுக்குறாங்களே, ஸ்குவிட் கேம்ன்றது ரியல்லயே நடந்தது. ஸோ, அத எடுத்து தான் சீரிஸா எடுத்தாங்க. ஸோ, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இத நம்ம கவனிக்காம நம்ம வாழ்க்கையில அன்றாடம் வாழ்க்கையில ஓடுறனால நம்ம மறந்துர்றோம். வரி குறைப்பு, அப்புறம் 500 ட்ரேடிங்ஸ் நடக்க போகுது. அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும். கதறிக்கிட்டு இருந்தாய்ங்க. ரஷ்யா பக்கம் சாஞ்சுட்டு இருந்தாப்புல நம்ம ஆளு. எண்ணெய் வாங்குவேன், அப்படிதான்டா வாங்குவேன் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தாப்புல. உள்ள புகுந்து, இல்ல இல்ல வரிய குறைச்சுக்கிறேன். இங்க வந்து பார்த்து செய்யுங்க. இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாரு. நல்லா யோசிச்சு பாரு. இந்தியாவ எல்லாரும் மையப்படுத்துறாங்க. இந்தியா வந்து ஒரு புவர் கண்ட்ரி தானே. ஏன் இந்தியாவ மையப்படுத்துறாங்க? இந்தியன் ஓஷன். அடுத்த சூப்பர் பவரா போறதே இந்தியா தானே. இதுதான் நம்ம சொல்லிக்கிருக்கோம். யாருமே கவனிக்க மாட்றீங்க. மோடி தான் அந்த சூப்பர் பவர கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கு காட்டப்படலாம். ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற யாரையா கூட கொண்டு வரலாம். அவங்களுடைய பிளான் சூப்பர் பவர் ஆக போறது இந்தியா. சரி திருப்பி சொல்றேன். யுகே முக்கியமான ஆட்கள்லாம் யுனைட்டட் கிங்டம் அவங்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ ஒரு சூப்பர் பவரா காட்டுனாங்க. பார்த்துருப்பீங்க நியூஸ் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். 0% வரி. ஏன்? இத்தனை ஆண்டு காலமா அந்த இந்தியா மேல இருக்க கரிசனம் இப்ப ஏன் புதுசா வருது? எல்லா நாடுகளும் எதற்காக இந்தியா மேல இவ்ளோ கரிசனம் காட்டுது? இத்தனை நாள் கஷ்டப்படுறப்ப நீங்க வரவே இல்லையே! எவ்வளோ பஞ்சங்கள்ல மாட்டியிருந்தோமே! எத்தனையோ புயல்ல மாட்டியிருந்தோமே! வெறும் ட்வீட் மட்டும் போட்டு போயிட்டீங்க. அப்பலாம் உதவிக்கு எவனும் வரல. இந்த காலகட்டத்தில் எதுக்கு எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? இந்தியா தான் கேம் சேஞ்சர். அதாவது இந்த 2 குடும்பம் சண்டை போட தம்பி குடும்பம், அண்ணன் குடும்பம் சண்டை போட போகுது. சிங்கமும், குதிரையும் சண்டை போட போடுது. சண்டை போடுறதுல யாரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறது? அப்படின்றதுக்கு தான் போட்டி. அது இந்தியா தான் முடிவு பண்ணும். அமெரிக்கா, இஸ்ரேல் பக்கம் போச்சுன்னா, அப்படி ஒரு குடும்பம். அண்ணன் குடும்பம். சிங்களச்சு. ரஷ்யா பக்கம் இங்கிட்டு போச்சுன்னா, குதிரை தம்பி குடும்பம். ஸோ உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில முதற்கொண்டு ஒருத்தர் பேர் வச்சுட்டுருக்காரு. அவர் பேர் படிச்சு பார்த்தீங்கன்னா, அது கம்யூனிஸ்ட் பேர் மாரி தான் இருக்கும். ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ கம்யூனிஸ்ட் கூடயே கனெக்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில அரசியல் வரைக்கும் இருக்கு. அப்போ தம்பி குதிரை. செஸ் சாம்பியன்லாம் நடந்துச்சுல்ல நம்ம ஊர்ல. தம்பி குடும்பம்னு ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு பொம்மைலாம் வச்சிருந்தாங்கல்ல. இதான் மெசேஜ். ஸோ தம்பி குடும்பம் ரஷ்யா இந்த சைடு, இந்த டீமு. அண்ணன் குடும்பம் சிங்கம். அமெரிக்கா. இது என்னது? இஸ்ரேலு. அண்ணன் குடும்பம் சிங்கமும், கழுகையும் வச்சிருக்கோம். லஜ்ஜையா வச்சிருக்கோம். அமெரிக்காவோட லஜ்ஜை என்ன? இங்கிட்டு இஸ்ரேல். இதெல்லாம் ஒண்ணா இருப்பாங்க. இங்க பக்கத்து குதிரை, சர்ப்பம். இவ்வளோதாங்க விஷயம். இவ்வளோதான். இந்த 2 விஷயங்கள அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிறாய்ங்க. அதாவது ஆரம்பத்தில் உருவான 2 கிளான்ஸ். இந்த 2 கிளான்ஸ் ஒரே இடத்துல இருந்து உருவானது தான். 2ஆ பிரிஞ்சுக்கிட்டு நீங்க சண்டை போட்டு திரிங்க. இந்த நாட்டு மக்களையும் உலக மக்களையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுதான். அவனுங்களுக்கு இந்த மேனிபுலேஷன் பண்றது எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட்டுருச்சு. அவன் வழியா அவன் குடும்பத்துக்கு கற்றுக் கொடுத்து, அவன் இந்த மேனிபுலேஷன் குடும்பத்த இதுதான் ராயல் பட் லைன் என்னென்னமோ சொல்லி தர்றீங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே நடக்குது. இதுதான் வேர்ல்டு வார் நோக்கி போகுது. அதனால தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாடா இருக்கு. ஏன்னா இந்தியன் ஓஷன்லானே வாரே நடக்க போகுது. நீங்க எங்கேயோ மிடில் ஈஸ்ட்ல நாட்டில் வார் நடந்துச்சுன்னு சொல்லி அசால்ட்டா இருந்தீங்க. இந்தியன் ஓஷன் தான் வாரே. இப்போ நம்மலாம் ஏமாத்துறோம்னு யோசிச்சு பார்த்துக்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த வார தடுக்க போறோமா? வாய்ப்பே இல்லை. அதுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய பக்குவத்தை கொண்டு வரணும். இங்க என்ன நடக்குதுன்னு புரியணும். அதாவது விழித்துக் கொள்பவன் தான் பிழைத்துக் கொள்வான்றது எப்படின்னா, இங்க நடக்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் சர்வேனாச்சும் பண்ணுவேன்ல. அதுக்கப்புறம் சர்வே பண்ணிட்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு காமனா புரிதல் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நம்ம செய்ய வேண்டிய எப்பயுமே எல்லாருமே சொல்றீங்க. இந்த கூட்டு பிரார்த்தனை, குடும்பம் என்னமோ சொல்றீங்க. இந்த கடவுள் நம்பிக்கை. எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. குலதெய்வத்தை நம்புறதுக்கான காரணம் என்ன? பேக் போன். அதாவது மென்டலா நம்ம கூட சப்போர்ட்டா நிற்பாங்க. பட் செயல்பாடு நம்மட்ட தான் இருக்கணும். நீ எந்திரிச்சு போனாதான் உனக்கு பாத்ரூம் கூட போக முடியும். படுத்துக்கிட்டே நீ போறேன்னா, நீ ஒரு உடம்பு முடியாத உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நல்லா தானே இருக்கும் மனிதர்கள். மூளை நல்லா தானே இருக்கு. நாம எந்திரிச்சு போய் திங்க் பண்ணி தேடுனாதான் அதுக்கான பதில் கிடைக்கும். உட்காந்துக்கிட்டே எவனாவது சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுத்து சரி கேட்டுட்டு அதை உணர்ந்தா தானே உனக்கு அதில் என்ன பண்ண முடியும்னு தெரியும். ஸோ நீ சொன்னாலும் அப்படியே கேட்டு அப்படியே போய் செய்வியா? அப்போ நீயும் ஒரு மேட்ரிக்ஸ் பிளான் வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணால் மட்டும்தான் இதை உடைக்க முடியும். மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வர முடியும். இதுதான் உங்களை கீ. அந்த கீயை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கேட் ஓப்பன் ஆகும். போயிட்டே இருங்க. Who is this guy?